வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோங்க. பேரளம் காரைக்கால் வழித்தடம் திறக்கப்பட வேண்டும், அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தது. இப்போது அதற்கான முறையான அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறையில் இருந்து கூடுதலாக ஒரு பயணிகள் ரயில் இயங்க இருக்கிறது. அந்த பயணிகள் ரயில் தான், ஆனால் இயக்கப்படக்கூடிய பெட்டிகள் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் பெட்டிகள் தான். ஏன்னா இந்த ட்ரெயின் தான் காரைக்கால் போயிட்டு காரைக்காலில் இருந்து எர்ணாகுளம் செல்லக்கூடிய ரயிலுக்கு பெட்டிகளாக செல்ல இருக்கிறது. இந்த ரயில் சேவை எப்போது இருந்து துவங்கப்பட இருக்கிறது, எந்த நேரத்தில் இந்த ரயில் இயங்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம். மே மாதம் 20ஆம் தேதியில இருந்து காரைக்காலில் இந்த ட்ரெயின் தன்னுடைய பயணத்தை துவங்க இருக்கிறது. காரைக்காலில் இருந்து பிற்பகல் 12:45 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருநள்ளாறு பேரளம் வழியாக சரியா 1.5 மணி நேரம் பயணித்து 2:15 மணிக்கு பிற்பகலில் மயிலாடுதுறையை வந்து சேரும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு புதிய ரயில் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நிச்சயமாக ஒரு பயனுள்ள ரயிலாகவும் இருக்கும். ஏன்னா காரைக்காலில் இருந்து மயிலாடுதுறை வந்துட்டு மற்ற ரயில்களை பிடிப்பதற்கு ரொம்பவும் வசதியான ரயிலாக இந்த ரயிலானது பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி காரைக்காலுக்கு மயிலாடுதுறையிலிருந்து காலை நேரத்தில் செல்லக்கூடிய ட்ரெயின், இது வரைக்குமே மயிலாடுதுறையிலிருந்து காலை நேரத்தில் நிச்சயமாக காரைக்காலுக்கு ரயில் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலை மே 21ஆம் தேதியில் இருந்து மாறி இருக்கிறது. ஏன்னா இந்த ரயிலானது தினமுமே காரைக்கால் நோக்கி செல்ல இருக்கிறது. மயிலாடுதுறையில் இருந்து எந்த நேரத்துக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில் 9:35 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க டயத்தை, மே 21 காலையில் 9:35 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது காலை நேர ரயிலாக காரைக்காலுக்கு செல்ல இருக்கிறது. 9:35க்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது பேரளம் வந்து பேரளத்திலிருந்து திருவாரூர் வராமல் அங்கிருந்து புதிய பாதையாக இருக்கக்கூடிய திருநள்ளாறு வழியாக காரைக்காலுக்கு பகல் 11:05 மணிக்கு, இதுவும் காலை தான், 11:05 மணிக்கு போய் சேரும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. நிச்சயமாக பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும். இது பயணிகள் ரயில் தான், ஆனால் எக்ஸ்பிரஸ் பெட்டிகளை பயன்படுத்தி இயக்கக்கூடிய ரயில். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்கள்.